இதே எடுத்து வச்சுட்டு எத்தனை மாதம் 2-3 மாதமாக அப்படியே எடுத்து வச்சாச்சு ஆள் கிடைக்காம. ஆமாம் அதுதான் அவ்வளோதான். இல்லை வேறு எதுவும் இல்லை. அந்த சேர் ஒன்று அவ்வளோதான். பிளாஸ்டிக்கு இந்த சேர் இந்த சேர் தான் இருக்குது. ஒன்று உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி சேர் எடுப்பீங்களா? இதை பாருங்களேன், இந்த பிளாஸ்டிக்கு எடுப்பீங்களா? சரி அதை எடுத்துகிட்டு வரேன் உள்ள. அதுவும் உடஞ்சிருக்கு. ஆமாம் அந்த சேர் தான். அது நல்லா தான் இருக்குது. அது பின்னாடி சாயிறது உடச்சிக்கிச்சு, அதனால் தூக்கி போட்டாச்சு. எவ்வளோ வெயிட்டு? இது வந்து கரெக்டாக வந்து 5.5 கிலோ வருது. 5.5 கிலோ அந்த பெட்டு 1.5 கிலோ போயிடும். 4 கிலோ இரும்பு. 4 கிலோவா? அது எப்படி பெட்டு 1.5 கிலோன்றீங்க? அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அது தக்கையே தான் இருக்குது. அது ஒரு பீஸ் 4 கிலோ தான் வராது. ஏன்னா மேலே அதை தூக்கி போட்டிருக்காங்க. நான் ஒரு பீஸு இந்த பீஸு ஒன்று 4 கிலோ தான் வரும். நீட்டாக ஒன்று ஒன்று பாருங்க. ஆமாம் அது 5 கிலோ வரும். இது 6 கிலோ இரும்பு. நீங்கள் எழுதிக்கோங்க அப்படியே தனித்தனியாக. பேனதரா எழுதிங்க 6 கிலோ இரும்பு. எழுதிக்கிறீங்களா? சேரோட முதல்ல எழுதிக்கோங்க. இரும்பு என்ன ரேட் சொன்னீங்க? 25 ரூபா. 6 கிலோ ஒன்று, ஒரு 4 கிலோ ஒன்று, 10 கிலோ. இது கருப்பு ஐட்டம். கருப்பு 4 கிலோ. இதெல்லாம் என்ன ரேட் எடுப்பீங்க? இந்த 1 கிலோ வந்து 6 ரூபா. ஏன் அவ்வளோ கம்மி? ஆமாம் அது அந்த பிளாஸ்டிக் இருந்தால் 5 ரூபா கிலோ. பிளாஸ்டிக் கலர் பிளாஸ்டிக். இது 6 ரூபா. கருப்பு இருக்கா போதும். 4 கிலோங்களா? கரெக்டாக 4 கிலோ. 4 கிலோ கரெக்டாக பார்க்குறீங்களா? அஞ்சுக்கு தான் டவுட்டு பாருங்க. இந்த சைடில் வரதா? 5 தான் காமிக்குது, 4ன்றீங்க. இல்லை 5 வரலையா? 5 பக்கத்தில் தான் குறையுது. அப்படியா? ஆமாம் அந்த போடு. சரி சரி. 4 கிலோ. 4 கிலோ கருப்பு.